ஐஸ்கிரீம், மிட்டாய் விற்பனையைப் போல பள்ளி, கல்லூரி வாசல்களில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக முன்னாள் அமைச்சர் காமராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதிக்குட்பட்ட குடவாசல் வடக்கு ஒன்றிய பகுதிகளில் வாக்குச்சாவடிகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் 234 தொகுதிகளிலும் பூத் கமிட்டி அமைக்கப்பட்டு உள்ளன. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக குடவாசல் வடக்கு ஒன்றிய பகுதிகளான கூந்தலூர், கடலங்குடி, மருத்துவக்குடி, விஷ்ணுபுரம், ஆலத்தூர், கடகக்குடி, பரவாக்கரை, வயலூர் உள்ளிட்ட 25 ஊராட்சிகளில் உள்ள 52 பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் காமராஜ், ஐஸ்கிரீம், மிட்டாய் விற்பனை போல பள்ளி, கல்லூரி வாசல்களில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும், இது தொடர்ந்தால் பெரும் ஆபத்தில் முடியும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். கஞ்சா விட்டுக் கொண்டிருக்கிறது, போதைப் பொருள் விட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லா பெற்றோர்களும் பார்த்தபடியே பரிந்துரைக்கிறார்கள். வயிற்றில புளிய கட்டி விட்டு அடைகிறார்கள். வயிற்ற புளிய வச்சு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவ்வளவு பெரிய மோசமான நிலைமை. ஏதாவது ஒரு குடும்பத்துல எங்கேயாவது ஒரே ஒரு பையன் போதைக்கு அடிமையாகி விட்டால் அந்த குடும்பம் அவ்வளவு முடிஞ்சிடும். இந்த குடும்பத்துல அவ்வளவுதான் பரம்பரையா முடிந்துவிடும். அதனால நடக்கிறது எளிதாக கிடைக்கிறது. ஐஸ்கிரீம் கிடைக்கிற மாதிரி நம்மளாம் சில பள்ளியில் படிக்கிற பொழுது ஐஸ்கிரீம், முட்டாய் வைப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி, நாளைக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் வைப்பாங்க, முட்டாய் வைப்பாங்க. இன்னைக்கு கஞ்சா இருக்கிறாங்க. இது ரொம்ப மோசமான நிலைமை. நான் அரசியலுக்காக சொல்லவில்லை.